முட்டாள் தோட்டக்காரன். கோபு அப்படின்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு தோட்டக்காரன் நகருடைய வெளிப்புறத்தில் ஒரு அழகிய தோட்டத்தை வச்சுட்டு வந்தானா. அந்த தோட்டம் புறநகரில் இருந்ததுனால நிறைய குரங்குகள் கூட்டமாக அந்த தோட்டத்துக்கு பசுமையான மரங்களில் ஏறி விளையாடியும் அதில் காய்க்கிற பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு முறை என்னாச்சுன்னா, கோபு பக்கத்தில் இருக்க நகரில் ஒரு முக்கியமான விழாவில் கலந்துக்க வேண்டி இருந்துச்சு. அதனால் அப்போது தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு அவருடைய நண்பர்களுடைய உதவியை போய் கேட்காம அங்கே இருக்கிற குரங்குகளுடைய கூட்ட தலைவர்கிட்ட கூப்பிட்டு அது போய் பராமரிக்கிற பொறுப்பை ஒப்படைச்சாராம். அதுக்கு அந்த குரங்கு தலைவர், நான் இந்த தோட்டத்தை என்னுடைய கூட்டத்துடைய உதவியால் நீங்கள் வர வரைக்கும் நான் பாதுகாப்பேன் அப்படின்ட்டு தோட்டக்காரன் உறுதி அளிச்சுதான். மறுநாள் காலை குரங்கு தலைவன் அவரோட கூட்டத்தை கூப்பிட்டு எல்லா செடிகளுக்கும் தண்ணீர் விடுமாறு கூறாராம். அதை கேட்டு குரங்கு கூட்டம், நாங்கள் செடிகளுக்கு எல்லாம் தண்ணி ஊற்றுறோம், ஆனால் எவ்வளவு தண்ணீர் விடணும் அப்படின்னு கேட்டாங்களாம். இதை கேட்ட அந்த தகவலும் மிகவும் குழப்பம் அடைஞ்சிட்டு ஒவ்வொரு செடியையும் வெளியே எடுத்து அதோடைய வேர்கள் எவ்வளவு நீளம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அதிக நீளமுடைய வேர்களுக்கு அதிகமான நீரையும், கொட்டையான வேர்களுடைய செடிகளுக்கு குறைஞ்ச நீரையும் ஊற்றுங்க அப்படின்ட்டு சொன்னாராம். குரங்கு கூட்டமும் அதனை பின்பற்றிக்கிட்டு வந்தாங்களாம். அந்த தோட்டக்காரன் திரும்ப தோட்டத்துக்கு வரும்போது தோட்டம் ரொம்பவே நல்ல நிலையில் இருக்கும் அப்படின்ட்டு முழு நம்பிக்கையோடு வந்துட்டு இருந்தான். ஆனால் தோட்டத்தை பார்க்கும்போது செடிகள்லாம் ரொம்பவே காஞ்சு போய் பட்டு போய் சாஞ்சு கிடக்கிறத பார்க்கும்போது அவன் அதிர்ச்சி அடைஞ்சான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சிச்சு, நாம் செஞ்சது தவறுதான் அப்படின்ட்டு அவன் நினச்சிக்கிட்டானா. இதோடைய பொருள் என்னென்னா, முட்டாள்தனமான முடிவுகள் இழப்பை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.